வெல்கம் டு எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டாப்லேயே ஏஸ் அடித்த ஓவர் பவர் கேம் பிளே தான் பார்க்க போகிறீங்க. வித் இது எல்லாமே எஸ்ஆர்எம் ஸ்குவாட் சேனலில் லைவ்ல விளையாண்ட ஒரு கேம் பிளே. எப்படியும் நமக்கு ஹேட்டர்ஸ்ன்னு இது ஹேக்கை போட்டு விளையாண்டது அப்படின்னு சொல்கிற பாட்டு கூமுட்டைங்க எப்பயும் இருப்பீங்க. சும்மா கமெண்ட்ல கண்டதும் கத்திட்டு இருக்காம எஸ்ஆர்எம் ஸ்குவாட் சேனல் லைவ் போய் செக் பண்ணி பாருங்க. இதில் இருக்க மாண்டேஜ் அங்கே இருக்கா இல்லையான்னு தெரியும். நண்பா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சேலஞ்சு. இதில் எத்தனை ஏஸ் அடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஏஸை டைம்லைன் நோட் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் இல்லாம இது ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாது, ஷார்ட்டா முடிஞ்சிரும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் ஓடிட்டு இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் மாண்டேஜ் தான். இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஏஸ் மூவ்மெண்ட் வரிசையா வரப்போகுது. இதுல இருந்து எத்தனை ஏஸ் அடிக்கிறோம் அப்படிங்கறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் பாத்தீங்கன்னா ஓடுறது, ஒடியாறது, நிக்கிறது, ஒவ்வொருத்தனும் கொண்டா பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் கொடுத்துருக்கவே மாட்டேன். அதிக அட்டெம்ப்ட் எடுக்காம டக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கத்தாலேயே ஸ்குவாட் இருக்கும் போது ரெட் நம்பர்ல ஒன் டாப்பா அடிச்சு இருக்கிற மாண்டேஜை மட்டும் தான் நான் கொடுத்துருப்பேன். ரவுண்டு ஸ்டார்ட் ஆனோன்னா 2 பேத்துக்கு அடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு அடிக்கிறது, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒருத்தன் அடிக்கிறது, அந்த மாதிரி மாண்டேஜில் என்கிட்ட 15க்கு மேலே ஏசு கிடக்குது. பட் ஆனால் அதெல்லாம் ஒரு மாதிரி போரிங்காக இருந்துச்சு, எனக்கே பார்க்க பிடிக்கல. அதனால தான் டக்குன்னு ஒன் டாப் அடிக்கிற மாண்டேஜை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். 2024 நம்ம இந்த ஏஸ் அடிக்கிறதுல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நண்பா, உருட்டு மூவி பார்ட் 1ல் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையை சொல்ல போனால் அது உருட்டு மூவியே கிடையாது, உண்மை மூவி. நிறைய பேரோட மைண்டில் ஒன்று தோணலாம், என்னடா இந்த கேம் மூலமாக தான் இவன் வளர்ந்தவன் தான் இன்னமும் ஷார்ட்ஸு வீடியோ லைவ்னு போட்டு இதில் தான் ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கிறோன்னு அவனே சொல்கிறான். அப்படி இருந்தும் ஏன் இவன் இந்த ரீஜனில் ஹேக்கருக்கு தான் ஃபர்ஸ்ட் இடோ, பிளேயர்ஸுக்கெல்லாம் மதிப்பே இல்லை, ரேங்க் பூஸ்ட் பண்ணாதீங்கிறான், டாப் அப் பண்ணாதீங்கிறான், யூடியூபர்ஸ் அவனையும் கொண்டு யாரையுமே நம்பாதீங்க அப்படிங்கிறான். இன்னும் எக்கச்சக்கமான விஷயத்த சொல்லி இந்த கேமே விளையாடாதீங்க போங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ஆடியன்ஸை தள்ளுறான். அப்புறம் எப்படி அவனுக்கு வியூஸ் போவோம், அப்புறம் எப்படி அவனுக்கு யூடியூப்ல இருந்து காசு வரும்? இதெல்லாம் யோசிக்காம ஏன் அப்படி மென்டலாட்டம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த கேம்ல தப்ப மறைச்சு சம்பாதிக்கிற பணம் எனக்கு தேவையில்லை. உங்களோட நட்பை சம்பாதிக்க எனக்கு நல்ல குணம் இருந்தா போதும். என் வாழ்க்கையில பண தேவைங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு நண்பா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எஸ்ஆர்எம் சேனலையே விற்க முடிவு பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு பண கஷ்டம். அடுத்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, நான் விற்க நினைச்சது நான் நம்பி இருக்க என்னோட சேனல் இல்ல, என்ன நம்பி இருக்க உங்களை. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பா, பணம் சம்பாதிக்க 1000 வழி, அதுக்கு இது வழி கிடையாது. இந்த கேமால தான் நான் வெளியே தெரிஞ்சேன், நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு இதுல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சும் போடுறத துண்டு சொம்பு தூக்குற அவன் கிடையாதுண்ணா. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் நண்பா, ஆடியன்ஸால சம்பாதிக்கிற யூடியூபர்ஸ் அந்த ஆடியன்ஸுக்கு நல்லதை சொல்லி சம்பாதிச்சா என்ன அப்படிங்கறது தான் எனக்கு கேள்வி. ஆடியன்ஸ் கொடுக்குற வியூஸ்ல உங்களுக்கு காசு வேணும், ஆனா நீங்க போடுற ஒரு தப்பான கண்டென்ட்டால காசை வேஸ்ட் பண்ணி அவன் லூஸா போகணும். இது என்ன நியாயம்? எனக்கு சும்மா யாரையானு வம்பளுக்கணும் இல்ல கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்லாம் கிடையாது நண்பா. மற்ற யூடியூபர்ஸும் அவங்களோட ஆடியன்ஸும் எப்படி நடத்துறாங்க, எப்படி பழகுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஆடியன்ஸ் யாருக்கும் இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. இந்த யூடியூப்ல சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் என்னோட ஆடியன்ஸ் சப்போர்ட் இல்லாம எனக்கு கிடைக்கிறது கிடையாது. அந்த காசுக்கு நான் உண்மையா இருக்க விரும்புறேன். அதனால தான் ஓப்பன் டால்க்கு எதா இருந்தாலும் பேசிடுறேன். அதுவும் இல்லாம இங்க தப்பு நடந்துட்டே இருக்குது அப்படின்னா ஒருத்தன் கேள்வி கேட்டாலாம் இங்க எதுவுமே மாற போறது கிடையாது. ஆடியன்ஸ் ஆகிய நீங்க தான் மாறணும். யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், யாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு என்னோட சேனலும் கொஞ்சம் வளராதப்போ நல்லது கெட்டதுன்னு எல்லாமே நானும் காமிச்சிட்டு தான் இருந்தேன். அதை ஆடியன்ஸ் ஒருத்தர் ப்ரோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, அது நிறைய சின்ன பசங்க பாக்குறாங்க அப்படின்னு சொன்னதுனால அதை சுத்தமா ஒழிச்சேன். அடுத்து ப்ரோ எந்த கான்ட்ரவர்சிக்கு போகாதீங்க ப்ரோ, எதுக்கு ப்ரோ தேவையில்லாத பிரச்சனை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதையும் நான் மாத்திக்கிட்டேன். இப்போலாம் நம்ம சேனல்ல கான்ட்ரவர்சி சம்பந்தமா ஏதாவது ஒரு வீடியோ வருது இல்ல, நம்ம பண்றத தப்பு அப்படின்னு தெரிஞ்சு இன்னொருத்த சொல்லி அதை மாத்திக்கிறான் அப்படின்னா அவன் தான் மனுஷன். கண்டென்ட்டுக்காக பாக்குற ஆடியன்ஸ் நாசமா போனா என்ன பண்ணானா நமக்கு வியூஸ் போகுது, காசு வருது அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு பண்றவங்க எல்லாம் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கான தண்டனை கிடைச்சே தீரும். நம்மளுக்கு இதுக்கு மேல உருட்டு மூவி, வெங்காய மூவிலாம் வேணாம் நண்பா. என்ன பிடிச்சிருந்து எனக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு நான் இது வரைக்கும் உண்மையா இருக்கேன், இதுக்கு மேலேயும் உண்மையா இருப்பேன். எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டால்க்க உங்களுக்கு தெரியவும் படுத்துவேன். மற்றவங்களும் ஏதோ நல்ல வழிகோ இல்லை இதில் இருக்கிற நிறை குறை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக அந்த உருட்டு மூவியை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.